அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் பயிற்சி வகுப்பில் சென்ற வகுப்புகளில் குர்ஆனை எப்படி அணுக வேண்டும் என்று பார்த்திருந்தோம். முதலாவது விஷயமாக நாம் தாழ்ந்த வண்ணம் குர்ஆனை அணுக வேண்டும். இரண்டாவதாக முன்முடி இல்லாமல் அதை அணுக வேண்டும் என்றும், மூன்றாவதாக அதனை அனைத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் பார்த்திருந்தோம். நான்காவதாக இன்றைய பார்க்க இருப்பது குர்ஆனை அணுகுவ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா, தடைகளை தகர்த்த வேண்டும். நம்ம என்ன விஷயம் ஆரம்பிச்சாலும் அதற்கு தடை வரும். ஆனால் அந்த தடையை எப்படி நாம் வீழ்த்த வேண்டும், அந்த தடையை எப்படி நாம் தகர்த்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் அந்த விஷயத்தை ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ ஒரு கடை திறக்கிறோம், அப்ப அந்த கடை திறக்கும் போது இந்த தடையெல்லாம் இதுக்கு வரும்னு நம்ம தெரிஞ்சு அந்த தடைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம அறிவு கூர்ந்து யோசிச்சு அந்த தடைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அந்த கடையை திறப்பதற்கு முன்னாடி அந்த தடையெல்லாம் நம்ம அறிவு மூலமோ இல்ல வேற ஏதோ வச்சு நம்ம தகர்த்துட்டோம்னு வைங்களேன். அந்த தடையை தகர்த்தால் நம்ம கடை திறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையுமே வராது. அப்போ அதே மாதிரி இந்த குர்ஆனை ஓதுவதற்கும் பெரிய தடை ஒண்ணு இருக்கு. யாருன்னு பார்த்தா ஷைத்தான் இந்த குர்ஆனை அவ்வளவு சீக்கிரம் ஓதிட விட மாட்டான், அவ்வளவு சீக்கிரம் தொட விட மாட்டான். நம்மளே பார்க்கிறோம்ல, மற்ற புக்குகளை நம்ம படிக்கிறதுக்கும் இந்த குர்ஆனை படிக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யறோம், மற்ற புக்குகள்லாம் படிக்கும்போது அப்படியே ஒரு சுவாரஸ்யமா படிக்கிறோம். இந்த குர்ஆனை எடுத்தா அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாய், தூக்கம் வருது பாய், சொல்றோமா இல்லையா? எத்தனையோ நபர்கள், நம்ம அப்படித்தானே சொல்றோம். குர்ஆனை எடுத்தாலே ஒன்றும், அது தமிழாக்கம் படிக்கணும் தான் பாய், அது எடுத்தாலே அந்த சொற்கள்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது பாய், அந்த சொற்கள்லாம் இமாம்கள் மட்டும்தான் பாய் தெரியும், நம்மளுக்கு தெரியாது பாய்ன்னு சொல்லி ஷைத்தான் அதே போல்தான் நம்ம உள்ளத்துல போடுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 16வது அத்தியாயம் 98வது வசனத்துல சொல்றான், நீங்கள் குர்ஆனை ஓதும் போது விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அப்படின்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோம்ல, என்னைக்காச்சும் நம்ம அதை அர்த்தம் புரிஞ்சு சொல்லிக்கிறோமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோம், அதை நம்ம என்னைக்கா அர்த்தம் புரிஞ்சு சொல்றோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவ்வளவுதான் முடிஞ்சு. அதை நாம் அர்த்தத்தோடு உள்ளு உணர்வோடு உளமாற சொன்னோம்னு வைங்களேன், அல்லாஹ் அதை நம்மளுக்கு லேசாக்கி வச்சிருவான். ஆனா நம்ம அப்படி சொல்றது இல்லை, நம்ம ஏதோ பேச்சு வாக்குல சொல்ற மாதிரி அவுது பில்லாஹி மினஷ், அதோடைய அர்த்தம் என்னன்னே தெரியாது. அது என்ன அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்ன, விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்ற அர்த்தம். அதை நம்ம உள்ளு உணர்ந்து சொல்ல வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 29வது அத்தியாயம் 69வது வசனத்துல சொல்றான், நம்மளுடைய பாதையில் ஜிஹாத் செய்வோர்களுக்கு நாம் வழிகாட்டுவோம் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த வசனத்தை நல்லா சிந்திச்சு பார்த்தா விரிந்த சொல்லா இருக்குது. ஜிஹாத்னா என்ன? ஜிஹாத்னா அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுடைய பாதைனா எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதை தான். தொழுவ போறது அல்லாஹ்வுடைய பாதை, குர்ஆன் ஓதுறது அல்லாஹ்வுடைய பாதை, தர்மம் பண்றது அல்லாஹ்வுடைய பாதை. அப்ப குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், நாம் வழிகாட்டுவோங்கிறான். வழிகாட்டணும்னா என்ன? அதே மாதிரி இந்த அல்லாஹ்விடத்துல பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம்னு வைங்க, குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டோம்னு வைங்க, உள்ள புறமா சொன்னா அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டிட்டோம். மேலும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், என்ன கூப்பிடுங்கிறான். அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் என்ன கூப்பிடுங்க, நான் உதவி செய்யறேங்கிறான். இப்போ இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் அந்த விஷயத்துல எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லிட்டா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். எப்படி இப்போ ஒரு ஊருக்கு போறோம், ஊருக்கு போனா என்ன செய்யணும், டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்டை எடுத்துட்டு அந்த பஸ்லயும் ஏறணும். புரியுதா? டிக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட முடியுமா? டிக்கெட்டை எடுத்தா அந்த பஸ்லயும் ஏறினாதான் எங்க போறோமோ அந்த இலக்கை அடைய முடியும். இப்ப இங்க இருந்து ஏதோ ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறோம்னு வைங்களேன், டிக்கெட் எடுத்தாச்சு, பஸ்ல வீட்டுல உட்காந்துட்டா போயிட முடியுமா? அப்போ அந்த டிக்கெட்டை எடுத்தா மட்டும் பத்தாது, அந்த பஸ்லயும் ஏறி உட்கார்ந்தாதான் அது நம்மளுடைய பயணங்கள் லேசாக இருக்கும், நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியும். அந்த மாதிரிதான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். அப்படி மட்டும் செய்யணும், உள்ளம் சார்ந்து சொல்லணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் உள்ளம் சார்ந்த அல்லாஹ்விடத்திலே அந்த உள்ளத்தோடு அந்த ஷைத்தானிலிருந்து என்ன பாதுகாப்பு அல்லாஹ்னு சொல்லி ஆரம்பிச்சு பாருங்க. அல்லாஹ் அதுக்கு ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு வழியை வச்சுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னொரு உதாரணம் பாருங்களேன்.
இப்போ ஒரு ஆள் நாய் கடிக்க வருதுன்னு வைங்களேன். இப்ப நம்மளே நாய் கடிக்க வருது, நம்ம என்ன செய்யணும்? அந்த நாயை போய் திரும்ப வந்து கடிக்கணுமா? நீ என்ன கடிக்க வரியா, நான் உன்னை கடிக்கிறமான்னு கடிக்க முடியுமா அத போய்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த நாயோட எஜமான்ட்ட சொல்லணும். அந்த நாயோட எஜமான்ட்ட சொன்னோன்னு வைங்க, அந்த நாய் எஜமான் நம்ம சொல்றது கேட்குமா, நாய் எஜமான் சொல்றது கேட்குமா? இப்போ நாய் நம்மளை கடிக்க வருது, நம்ம வந்து எஜமான்ட்ட போய் சொல்றோம். எஜமான்ட்ட போய் சொன்னா எஜமான் அந்த நாயை அடைக்கிடுவாரு. நம்ம போய் சேர்ந்துக்கிட்டு அவனோட போய் அந்த நாயோட போய் இது பண்றது புத்திசாலித்தனம் இல்லை. அப்படி பண்ணாலும் நம்மளுக்குதான் மென்மேலும் பாதிப்பு. ஒரு நாய் கடிக்க வருது, நம்ம போய் அந்த நாயை கடிக்கிறோம்னு வைங்களேன். அப்படி பண்ணவும் மாட்டோம். அப்படி பண்ணோம்னு வைங்களேன், யாருக்கு பாதிப்பு? நாய்க்கு பாதிப்பா? நமக்கு தான் பாதிப்பாகும். இதே அந்த நாயோட எஜமான்ட்ட சொல்லிட்டோன்னு வைங்க, அவர் சும்மாரி அப்படின்றது போயிடும். அப்போ அதே போல்தான் சைத்தான் நம்மளை வடிக்கெடுத்தால் நம்மளை படுத்தது அல்லாதான், சைத்தானை படுத்ததும் அல்லாதான். அந்த இறைவனிடத்துல போய் நம்ம முறையிட்டோன்னு வைங்களேன், நீ பாத்துக்கலான்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், அல்லா பாத்துக்கிறோம். அல்லாஹ் சைத்தான் நம்மளுக்கு கட்டுப்பட மாட்டான், அல்லாஹ் கட்டுப்படாம இருக்க மாட்டானா? சைத்தான்னு தான், சைத்தானை படிச்சது அல்லா தானே. அப்ப அதே மாதிரி வந்து சொல்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வந்து பொடுப்போக்கோட செய்யறோம்ல துவா, அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ செய்யறோம்ல பொடுப்போக்கோட தொழுவி முடிச்சோடனே கையை ஏந்துரும், என்ன கேட்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது. மைண்ட்லாம் அந்த பிசினஸ் ஓடுது, அடுத்து என்ன செய்யணும். ஆனால் அந்த துவாவை நம்ம பொடுப்போக ஆக்குறோம்ல, அந்த துவா அல்லாஹ் சொல்றான் நான் ஏத்துக்கவே மாட்டேங்கிறான் அல்லாஹ். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துவா நம்ம கேட்கிறோம்ல, அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சூரா அம்பியால சொல்றான், 21வது அத்தியாயம் 83வது வசனத்துல ஐயூப் நபி துவா செய்யறாங்க. யாழ்லா கருணையாளனுக்கெல்லாம் நீதான் கருணையாள, எனக்கு உதவி செய்யலாம், என் துன்பத்தை நீக்கலாங்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா நாம் அவர்கள் துன்பத்தை நீக்கிறோங்கிறான் அல்லாஹ். மேலும் யூனுஸ் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, யூனுஸ் நபி மீன் வயிற்றுலவே மாட்டிக்கிட்டு அல்லாஹ் அடுத்து துவா செய்யறாங்க, அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு செய்யறாங்க. அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து அவர்களை காப்பாற்றுறான். மேலும் ஜக்கரியா நபி மிக முதுமையான வயசுல அல்லாட்ட வந்து பிள்ளையத்தான்னு கேட்கிறாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிச்சு பிள்ளைய கொடுக்குறான். அப்ப நாமும் இதே போல் அல்லாஹ்விடத்தில தன்னம்பிக்கையோடு மிக உறுதியோட கேட்டோம்னு வைங்களேன், அல்லாஹ் அதை நம்மளுக்கு லேசாக்கி தருவான், கண்டிப்பா தருவான். நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நபிமார்கள், அவங்க துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம இருப்பானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் அதிலேயே சொல்றான், மூமின்களே நானும் இப்படிதான் காப்போங்கிறான் அல்லாஹ். மூமின்கள் நம்ம இருக்கோம்ல, மூமினாக இருக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் சொல்றான் நாம் இப்படிதான் காப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அல்லாஹ். அப்போ நாம் துவாவில ஒரு காலமும் சலிப்படைந்திடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மன உறுதியோட கேட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பா தருவான். மேலும் இந்த தடை இருக்குல்ல, ஷைத்தான் இப்படி தருக்கான். குர்ஆன் ரீடரை தான் மெயினா, குர்ஆன் வாசிக்கிறவங்களை டார்கெட் பண்றான் ஷைத்தான். இந்த குர்ஆனை தொற்றக்கூடாது, குர்ஆனை ஒன்றும் பல சிந்தனைகளை போட்டு மாற்றி விடணும்னு சொல்லி அப்படி குர்ஆன் ஓதுவதை டார்கெட் செய்யறான். அந்த நம்ம இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு ஒரு எத்தனை தடவை ஓடும் அதனால, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு எவ்வளோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சும்மா பரலு தொழுனால 17 தடவை ஓடும். அப்ப அந்தக்குண்டான பொருள் என்னன்னு உணர்ந்தமா? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு உணரல. எங்களை நேரு வழியில் செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதோட அர்த்தம் அதான், எங்களை நேரு வழியில் செலுத்துவாயாகன்னு சொல்லி. அப்ப அதை வந்து உணர்ந்தாமே நம்ம ஓதுறோம். எங்களை நேரு வழியில் செலுத்துவாய் உள்ளபூர்வமா ஓதணும், நல்லா நேரு வழி செலுத்திடுவோம். மேலும் குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 16வது வசனத்துல அது ஷைத்தான் சொல்றான், என்னோட இருப்பிடமே சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறான். சிராத்துல் முஸ்தகீம்னா என்ன? சிராத்துல் முஸ்தகீம்னா அல்லாஹ்விடம் திக்ர் செய்யறது, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்பது, அல்லாஹ்வுடைய உரையாடுவது. அப்போ இந்த குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் ஷைத்தான் என்ன சொல்றான், என்னோட இருப்பிடமே அதான், அவனை அப்படி இருந்துதான் நான் வந்து வலிக்கு எடுப்பாங்கிறான். இப்ப அல்லாஹ்விடத்துல திக்ர் செய்யறாங்க, போட்டிய ஷைத்தானுக்கும் மற்றவர்களும் கிடையாது, ஷைத்தானுக்கும் மூமின்களுக்கு தான் போட்டி. ஏன்னா மத்தவங்களாம் நீ பாக்குறோம்ல எவ்வளவு ஒரு சேட்டை பண்றாங்க, அவங்களா அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா மூமின்களை கெடுக்கிறது தான் ஷைத்தானுடைய நோக்கமே. யார் அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்களோ, யார் அல்லாஹ் குர்ஆன் ஓதுறாங்களோ, யார் தொழுகிறாங்களோ, இவர்களை கெடுப்பதுதான் ஷைத்தானுடைய முழு நோக்கம். ஏன்னா மற்றவங்களாம் அவங்க ஏற்கனவே வழிகள்ல தான் இருக்காங்க. பாட்டு கேட்கறது, குர்ஆன் சினிமால போய் உட்கார்றது, இதெல்லாம் பார்த்தோம்க்கு இவர்கள்லாம் ஷைத்தான் வலிக்கிறது ஈஸி. அப்ப அவங்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இன்னொன்னு அந்த ஷைத்தான் அந்த மனசுல போடுற விஷயத்த பாருங்களேன், எப்படியெல்லாம் நம்மளை வலிக்கெடுப்பான், ஈஸியா வலிக்கெடுத்துட்டு போயிடுறான். நம்ம படைப்புகளை பற்றி சிந்திக்கும் போதும் நம்ம என்ன செய்யறோம்? படைப்புகளை பற்றி சிந்திக்கிறோம். இதை படிச்சதல்ல. அப்ப அல்லாஹ் படிச்சது யாரு?
நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? சைத்தான் எப்படி கொண்டு வரான் போறான், கடைசியில கொண்டு போய் எங்க நிப்பாட்டுறான்ப்பா, எல்லாம் ஒரு ஆளா படிச்சுக்கணும்ல. அப்போ இதெல்லாம் சைத்தான் இப்படி செஞ்சா நம்ம என்ன செஞ்சிடணுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட சைத்தானிலிருந்து தேடிதான் சொல்லி உள்ள மாற கேட்டுறணும். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, என்னோட தொழுகையில ஷைத்தான் இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், எனக்கு ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணியே தொழுவ முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, உடனே அது சைத்தானுக்கு ஒரு பேர் இருக்கான், அந்த சைத்தானுக்கு பேர் தொழுகையில இடையூறு பண்றதுக்கு சைத்தானுக்கு பேர் இருக்கான், ஹின்சாப்னு சொல்லி பேரான், ஹின்சாப் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்லி உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், வீழ்த்தப்பட்ட சைத்தான்ல இருந்து பாதுகாப்பு தேடிடுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் நாளை மறுமையில 14வது அத்தியாயம் 22வது வசனத்துல பார்த்தா, நாளை மறுமையில ஷைத்தானுக்கும் அந்த வழிகட்டாங்களா அவங்களுக்கும் உரையாடல் நடக்குமா. ஷைத்தான் சொல்லுவான் அவங்கள பார்த்து, அல்லாஹ்விடத்திலிருந்து உண்மையான வாக்குறுதி வந்துச்சு, நான் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதியை தந்தேன், சரியா, நீங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் வைக்கல, எப்படி சொல்றான், நான் உங்களை சொல்லதான் செஞ்சேன், நீ பாக்குறோமா இல்லையா. ஷைத்தான் நம்மள்ட்ட முழு அதிகாரம் ஷைத்தான்ட்ட கிடையாது, நம்மளிடத்திலே மனிதர்கள் இடத்திலே ஷைத்தான்ட்ட முழு அதிகாரம்லாம் கிடையாது. முழுசா இப்போ ஒரு தவறு செய்வோம்னு சொல்லி எண்ணத்தை தான் போடுவான். நம்ம அப்போ உடனே என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்லி அதை விட்டு விலகி வந்துடணும். இப்போ நம்ம சினிமா தேட்டருக்கு போறோம், ஷைத்தானை தூக்கி கொண்டு போய் வைக்கிறான் நம்மள, எல்லாம் ஷைத்தான் அந்த ஒரு எண்ணத்தை போடுவான். எண்ணத்தை போட்டு நம்ம என்ன செய்யணும், உடனே அதை கலைஞ்சிடணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்லி முத்தமாக்கு மனசார சொன்னமாக்கு உணர்ந்து சொன்னமாக்கு ஷைத்தான் ஓடிடுவான். ஆனா நம்ம நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், நம்ம ஷைத்தான் தான் கொளுத்துறோம், நீ பாக்குறோமா இல்லையா, எல்லாம் செஞ்சுட்டு ஷைத்தான் மேல பழிய போட்டுருவாங்க. எல்லாம் செய்வானோ செஞ்சுட்டு என்ன செய்வான், ஷைத்தான் செஞ்சுட்டாம நம்ம என்னப்பா செய்ய முடியும். எவ்வளவு பெரிய விஷயங்களை பாக்குறோம், இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு ஷைத்தான் செஞ்சா. அப்போ ஷைத்தான் சொல்றான், எனக்கெல்லாம் ஓ மேல ஒரு அதிகாரம் இல்லப்பா, நான் இப்படி செய்யின்னு சொன்ன, நீ செஞ்சிட்டா, ஏன் செஞ்சா, அப்போ என்ன திட்டாத, நீனே திட்டிக்கன்னு சொல்லி ஷைத்தான் சொல்லுவான்னு சொல்லி அந்த வசனத்துல 14வது அத்தியாயம் 22வது வசனத்துல சொல்றான். இதுல இருந்து நம்ம என்ன சிந்திக்கணும்னு சொன்னா, ஷைத்தானை விட்டு தடைகளை தகர்த்த வேண்டும் சொன்னா அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும், சரியா. மேலும் அந்த ஷைத்தானை பத்தி 4வது அத்தியாயம் 76வது வசனத்துல, ஷைத்தான் அவ்வளவு பெரிய ஒரு இதுல, அந்த ஷைத்தான் சூழ்ச்சி பலவீனமானதுதான், ஸ்ட்ராங்லாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்துட்டு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நம் செஞ்சோன்னு வைங்களேன், ஷைத்தான்களை சூழ்ச்சி பலவீனமா தான் அல்லாஹ் சொல்லிட்டான். நம்மளுடைய எண்ணத்தை போடுவான், ஆனால் அதற்கு நாம் முட்டு கொடுத்தோன்னு வைங்களேன், இப்போ ஒரு தொழிலையும் என்ன நினைக்கிறோம், கடையில வியாபாரம் பார்க்கிறோம், ஒரு கஸ்டமர் வருது, கரெக்டா தொழுற நேரத்துல வருமா, நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய நோக்கம் என்ன, கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாதா, ஷைத்தானை பாருங்களேன் எப்படி போடுறான்னு. அப்போ சரி அப்ப ஒரு 5 நிமிஷம் உட்காருவோம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வரும். ஆனா எழும்பிடணும் நம்ம தொழுவைக்கு, பாய் கொஞ்சம் இருங்க பாய், அவனை வெட்டியா போட போறாங்க, நம்ம பாய் ஒரு 10 நிமிஷம் இருங்க, போய் தொழுதுட்டு ஓடி வந்துடுறான். அப்போ ஷைத்தான் என்ன உள்ளத்துல போடுறான், பெரிய லட்சம் வியாபாரம் நம்ம போனா போயிருமா, அதெல்லாம் நடக்காது. ஆனா ஷைத்தான் என்ன செய்யறான், போடுறான் நம்ம உள்ளத்துல. இப்போ நம்ம எழும்பி தொழுவ போயிட்டா அவர் கடையில இருப்பாரா இல்ல போயிருவாரா அப்படின்னு சொல்லி ஷைத்தான் அந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் தூக்கி போட்டுறணும். அப்போ உட்கார்ந்து கூடாது, ஆமா போயிடுவாருன்னு சொல்லி உட்கார்ந்துட்ட மாதிரி முடிஞ்சு. இதைதான் ஷைத்தான் சொல்றேன், நான் உன் மேல எனக்கு ஒரு அதிகாரம் இல்லை, நான் உனக்கு சொல்லதான் செஞ்சேன். அப்போ இந்த சொல்லை ஷைத்தானுடைய எண்ணத்தை நான் மாற்ற வேண்டும் சொன்னா உடனே அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி எழுப்பி போயிடணும் தொழுகைக்கு போயிட்டோமாக்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சரி அந்த வியாபாரமா போயிடுச்சுன்னு வைங்க, அந்த வியாபாரமா போயிடுச்சு. அப்போ வியாபாரம் போன ரிஸ்க தர்றது அந்த வியாபாரமா அல்லாவா, யாருக்காண்டி நீங்க போனீங்க, தொழுகைக்கு போனீங்க, வியாபாரம் போயிடுச்சு. அப்போ இந்த இந்த விஷயத்தெல்லாம், இந்த தடைகளை தகர்த்தல் மிக முக்கியமான குர்ஆனில நாம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. நம்ம உள்ளத்தால சொல்லணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி சும்மா பேச்சளவுல சொல்லாம உள்ளத்துல சொன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய இந்த குர்ஆனுடைய தொடர்பை, இந்த குர்ஆனை அணுகுமுறையை நம்மளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பா ஈஸியாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம நல்லையும் ஆக்கி அருள் புரிவானாக.